Good day to all. Today we are going to see vector-borne diseases. Vector is an agent that acts as an intermediate carrier of the pathogen. வெக்டார் மீன்ஸ் இன்பிட்வீனாக இருக்கக்கூடிய இடைப்பட்ட ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்று. அதாவது டிசீசஸ் நோய்களை ஏற்படுத்தக்கூடியது ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கக்கூடிய ஆர்கனிசமாக இருக்கலாம், ஒரு மஸ்கிட்டோ மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு பூச்சியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இன்டர்மீடியேட்டாக இருந்து அந்த டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்னா அது வெக்டார்-பார்ன் டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அது ஒன் ஆஃப் த ஏஜெண்ட். அது எப்படி இருக்குது அப்படின்னா இன்டர்மீடியேட் கேரியராக இருக்குது. எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து பேத்தோஜென்ஸை இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேரியராக யூஸ் ஆகுது. ஓகேவா? அதனால் அது மாதிரி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டிசீஸை வெக்டார்-பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, மெனி இன்செக்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆக்டர்ஸ் வெக்டார்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பூச்சிகளும் சரி அனிமல்ஸும் சரி வெக்டார்ஸாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Diseases transmitted by vectors are called vector-borne diseases. டிசீசஸ் வந்து இந்த வெக்டார் மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா அது மூலயமா வரக்கூடிய டிசீஸ் எல்லாமே வெக்டார்-பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். These vectors can transfer the infecting agents from an infected person to another healthy person. இந்த வெக்டார்ஸ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஹெல்த்தி பர்சனுக்கு இன்ஃபெக்டட் பர்சன், அதாவது ஒரு கொசு கடிச்சு மஸ்கிட்டோ மூலமா டெங்கு மலேரியா இந்த மாதிரி டிசீசஸ் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட அவங்கள பைட் பண்ண மஸ்கிட்டோ வந்து ஹெல்த்தி பர்சனாக இருக்கக்கூடியவங்களை வந்து பைட் பண்ணும்போது, அதாவது கடிக்கும்போது அது மூலயமா இன்டர்மீடியேட் கேரியராக அந்த இடத்துல மஸ்கிட்டோ தான் ஸ்ப்ரெட் பண்ணும் இந்த மாதிரி டிசீஸை அப்படின்னு சொல்கிறாங்க. Some of the insect vector-borne diseases are malaria, filaria, chikungunya, dengue, and the diseases which are transmitted through the animals are bad flu and swine flu. அதாவது பறவைகள் மூலமாகவும் பறவை காய்ச்சல் அண்ட் தென் ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னா பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுறது. அனிமல்ஸும் வந்து யூஸ் ஆகுது வெக்டாரா, அண்ட் தென் இன்செக்ட்ஸும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே இந்த ரெண்டும் தான் மேஜரான வெக்டார்ஸாக யூஸ் ஆகுது டிசீஸை காஸ் பண்ணுறதுல. இப்போ உங்களுக்கு வந்து இந்த லெசன்ஸில் மலேரியா ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிற டிசீஸ் வந்து மலேரியாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மலேரியா கண்டினியூஸ் டு பி ஒன் ஆஃப் த மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் மலேரியா தான் இப்போ ஒன் ஆஃப் த மேஜரான ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றாங்க. மலேரியா அப்படின்ற காய்ச்சல். இதை காஸ் பண்ணக்கூடிய ஆர்கனிசத்தோட நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்மோடியம். மலேரியா இஸ் காஸ்டு பை புரோட்டோசோவான் parasite that is plasmodium. 4 species of plasmodium, namely plasmodium vivax, plasmodium malariae, plasmodium falciparum and plasmodium ovale. இது எல்லாமே மேஜராக இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸோட நேம்ஸ். plasmodium அப்படின்றது ஒன் ஆஃப் த புரோட்டோசோவான், நாட் பாக்டீரியா அண்ட் வைரல், புரோட்டோசோவான் parasitic, ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் திஸ் காஸ் த மலேரியா. இந்த 4 டைப்பான ஸ்பீஷியஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா மலேரியாவை காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Malaria caused by Plasmodium falciparum is malignant and fatal. Approximately 300 million people around the world get infected with malaria every year. அதாவது ஒரு வருஷத்துக்கு மோர் தென் 300 மில்லியன் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க மலேரியாவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ த பைட் ஆஃப் அன் இன்செக்ட் வெக்டார், த ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ விச் ஃபீட்ஸ் ஆன் ஹியூமன் பிளட் அண்ட் யூஷுவலி லாஸ்ட் லெஸ் தென் 10 days. அதாவது இந்த இன்செக்ட் வெக்டார் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா த்ரூ த பைட், அதாவது யாரை வந்து இது இந்த பேத்தோஜன் போய் பைட் பண்ணுதோ கடிக்குதோ இந்த மஸ்கிட்டோ அது மூலயமா அவங்க பிளட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பேரசைட்டை அங்கே அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வந்துடும். மேக்ஸிமம் வந்து 10 days வரைக்கும் அந்த பிளட் சாம்பிள், அதாவது ஹியூமனோட பிளட் சாம்பிளை யாரை வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஹெல்த்தி பர்சனை பைட் பண்ணிச்சோ அவங்களோட பிளட்டில் வந்து 10 daysக்கு மேலே அந்த பேரசைட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எ பர்சன் அஃபெக்டட் பை மலேரியா வில் ஷோ த சிம்டம்ஸ் ஆஃப் ஹெட்ஏக், நாசியா, மஸ்குலர் பெயின், சில்னஸ் அண்ட் ஷிவரிங் ஃபாலோட் பை ரேபிட் ரைஸ் இன் டெம்பரேச்சர். என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் மலேரியா ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா ஹெட்டேக் இருக்கும், தலைவலி, நாசியா அதாவது வாமிட்டிங் மாதிரி இருக்கிறது, குமட்டெல்லாம் இருக்கிறது, மஸ்குலர் பெயின் உடம்பு வலி இருக்கும், அண்ட் தென் சில்னஸ் உடம்பெல்லாம் ரொம்பவே சில்னஸாக இருக்கும், குளிர், அண்ட் தென் ஷிவரிங் நடுக்கம் இருக்கும். அது இல்லாமல் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிட்டே போகும், ரேபிட் அதிகமாக சீக்கிரமாக ரைஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஃபீவர் சப்சைட்ஸ் வித் ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங். யூஸ் ஆஃப் குயினைன் ட்ரக்ஸ் கில் த ஸ்டேஜஸ் ஆஃப் மலேரியல் parasites.
இந்த மாதிரி மலேரியா காய்ச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பாரசைட், அதாவது பிளாஸ்மோடியம் அப்படின்ற அந்த பாரசைட்டை கில் பண்ணுறதுக்காக என்ன வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா குயினைன் அப்படின்றத வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில். அண்ட் தென் ஃபீவரை வந்து குறைக்கிறதுக்கு அதுக்காகவும் நம்ம பேராசிட்டமால் அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்வெட்டிங் அந்த மாதிரி டேப்லெட் போடும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேர்த்து அது எல்லாமே இதாகும், கிளியர் ஆகும். திரும்பவும் குயினைன் அப்படின்ற ட்ரக்கை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்கும்போது க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிசீஸ் வந்து சிக்கன் குனியா. இதுவுமே ஒன் ஆஃப் த வெக்டார் பார்ன் டிசீசஸ் தான். இதுக்கு இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடியதும் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மஸ்கிட்டோ தான். ஆனால் வந்து நம்ம இப்போ மலேரியாவில் பார்த்த மஸ்கிட்டோ அப்படின்றது அனஃபிலஸ் மஸ்கிட்டோ. அது வந்து அனஃபிலஸ் அப்படின்ற மஸ்கிட்டோ தான் ஸ்ப்ரெட் பண்ணுது, இன்டர்மீடியட்டாக கேரியராக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சிக்கன் குனியாவில் இங்கே இருக்கக்கூடிய மஸ்கிட்டோட நேம் என்ன அப்படின்னா ஏடிஸ் எகிப்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கன் குனியா இஸ் காஸ்டு பை வைரஸ். மலேரியாவை காஸ் பண்ணக்கூடியது ஒரு புரோட்டோசோவான் அப்படின்னு பார்த்தோம், அதோட நேம் பிளாஸ்மோடியம் பார்த்தோம். ஆனால் சிக்கன் குனியாவை காஸ் பண்ணக்கூடியது ஒன் ஆஃப் த வைரஸ். இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் இன் ஹியூமன் பை த பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் ஏடிஸ் எகிப்தி மஸ்கிட்டோ டியூரிங் த டே டைமில் பகலில் கொசு வந்து மஸ்கிட்டோ பைட் பண்ணுறதுனால வரக்கூடிய டிசீஸ் வந்து சிக்கன் குனியா. அதை காஸ் பண்ணக்கூடிய மஸ்கிட்டோ எது வந்து இங்கே கேரியராக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏடிஸ் எகிப்தி அப்படின்ற மஸ்கிட்டோ தான். இட் காசஸ் சிவியர் அண்ட் பெர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின். அதாவது மூட்டுக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்கும் தொடர்ந்து. பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா தொடர்ச்சியாக அந்த மூட்டில் அங்கங்கே வலிக்கும். சிக்கன் குனியா இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சிவியர் பெயின் இருக்கும் அப்படின்றாங்க. பாடி ரேஷஸ், அதாவது அம்மை போடும்போது இருக்கிற மாதிரி தழும்பு மாதிரி ரேஷஸ் அந்த மாதிரிலாம் தோலில் ஸ்கின்ல நம்மளோட உடம்புல அதிகமான ரேஷஸ் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. தென் ஹெட்ஏக் அண்ட் ஃபீவர் இருக்கும். ஜாயிண்ட் பெயின் கேன் லாஸ்ட் ஃபார் எ வெரி லாங் டைம். ரொம்ப நேரத்துக்கு அந்த மூட்டுகளில் வலி அதிகமான வலியோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிக்கன் குனியா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இன்குபேஷன் பீரியட் ஆஃப் த வைரஸ் இஸ் யூஷுவலி 2 to 12 days. நம்ம இப்போ மலேரியாவை பார்க்கும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா அந்த மஸ்கிட்டோ மூலயமா ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அந்த பேரசைட் வந்து 10 daysக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே இப்போ சிக்கன் குனியா அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த வைரஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா 2 to 12 days வரைக்குமே ஸ்ப்ரெட் ஆகி அந்த இன்குபேஷன் பீரியட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வாட் ஆர் த சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில்னஸாக இருக்கும், உடம்பு வந்து ரொம்ப சில்னஸாக இருக்கும். தென் ஹை ஃபீவர் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், நாசியா குமட்டல் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும். தென் பெர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின் இருக்கும், அதிகமான மூட்டு வலி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சிம்டம்ஸ் அசோசியேட்டட் வித் திஸ் டிசீஸ், இதுதான் வந்து காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சிக்கன் குனியாவுக்கு. தென் த ஜாயின்ட்ஸ் கெட் இன்ஃப்ளாம்டு அண்ட் த பர்சன் ஃபைண்ட்ஸ் இட் டிஃபிகல்ட் டு வாக். அவங்களால எழுந்து நடக்கவே முடியாத அளவுக்கு அவங்களோட மூட்டுகளில் வலி இருக்கும்ன்றாங்க. தென் பேராசிட்டமால் இஸ் கிவன் டு ரிலீவ் த பெயின் அண்ட் ரெடியூஸ் த ஃபீவர். ஜுரத்தை குறைக்கிறதுக்காகவும் அவங்க பெயின்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்காகவும் பேராசிட்டமால் கொடுக்கலாமே தவிர ப்ராப்பரான ஆன்டிபயோட்டிக் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. சரியா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வெக்டார் பார்ன் டிசீஸில் நம்ம பார்க்க போகிறது டெங்கு ஃபீவர். டெங்கு இஸ் நோன் அஸ் த பிரேக் போன் ஃபீவர். அதாவது டெங்குவை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லலாம். The name breakbone fever was given due to the cause of intense joint and muscle pain. அதாவது மூட்டுகள்லையும் மசில் தசைகள்லையும் ஏற்படக்கூடிய வலி வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து டெங்குக்கான ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். என்ன அப்படின்னா மசில் அண்ட் தென் மூட்டு ஜாயிண்ட் ரெண்டுத்துலேயுமே அதிகமான சிவியர் பெயின் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு காய்ச்சலோட அதோட ஃபீவரும் இருக்கும் அப்படின்னா டெங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். டெங்கு ஃபீவர் இஸ் காஸ்டு பை வைரஸ். ஃபர்ஸ்ட் ஒன் மலேரியாவை காஸ் பண்ணக்கூடிய ஆர்கனிசம் பாரசைட், அதாவது புரோட்டோசோவான் மூலமா காஸ் ஆகுது. அடுத்தது செகண்ட் ஒன் சிக்கன் குனியாவும் வைரஸ் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது. தேர்ட் ஒன் டெங்கு அப்படின்றது இப்போ பார்த்துட்டு இருக்கிறதும் ஏடிஸ் எகிப்தி அப்படின்ற மஸ்கிட்டோ தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது, வெக்டாராக யூஸ் ஆகுது. ஆனால் காஸ் பண்ணக்கூடிய காசிட்டிவ் ஆர்கனிசம் எது அப்படின்னு பார்த்தோம்னா வைரஸ். ஓகேவா? இன்குபேஷன் பீரியட் ஆஃப் த வைரஸ் இஸ் யூஷுவலி 5 to 6 days. டெங்கு வருது அப்படின்னா அந்த வைரஸ் உள்ள இப்போ இந்த இன்குபேஷன் பீரியட் அப்படின்னா ஒரு பேத்தோஜன் நம்ம உடம்புக்குள்ளே வந்து அதோட அறிகுறிகள் சிம்டம்ஸை காட்டுற வரைக்கும் இருக்கக்கூடிய இன்பிட்வீன்
கேப்பை தான் வந்து நம்ம இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ இல்லை புரோட்டோசோவனோ எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மைக்ரோப்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து அதுக்கான இன்குபேஷன் பீரியட், அது வந்து டிவிஷன் ஆகி ஸ்ப்ரெட் பண்ண எடுத்துக்கக்கூடிய டைமை தான் வந்து நம்ம இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே டெங்கு ஃபீவர் நமக்கு உள்ளே வந்து அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு 6 நாள் எடுத்துக்கும் நம்ம உடம்புக்குள்ளே, சரியா? அடுத்தது ஆன்செட் ஆஃப் ஹை ஃபீவர் என்ன இருக்கும் அப்படின்னா, சிம்டம்ஸ் வந்து ஹை ஃபீவர் இருக்கும், அண்ட் தென் சிவியர் ஹெட்டேக் இருக்கும், மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும், ரேஷஸ், ஹெமரேஜ் அப்படின்னா பிளட் லாஸ், அதாவது பிளட்டு ஹெமரேஜ் அப்படின்னா பிளட்டு வந்து அதிகமாக லாஸ் ஆகிற மாதிரி, ஓகேவா? அந்த மாதிரி ரத்த சோகையாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஃபால் இன் பிளட் பிளேட்லெட் கவுண்ட் ஆர் த சிம்டம்ஸ் அசோசியேட்டட் வித் திஸ் டிசீஸ். பிளட்டோட கவுண்டில் பிளேட்லெட் கவுண்ட் எடுத்து செக் பண்ணுவாங்க டெங்கு ஃபீவர் இருக்கா அப்படின்னு சொல்லி. அதாவது எல்லா சிம்டம்ஸ், இப்போ 6 நாள் ஃபீவர் இருந்துச்சு, எல்லா ஆன்டிபயோட்டிக்கும் போட்டு பார்த்தாச்சு, இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாச்சு, தென் எல்லாமே ட்ரிப்ஸ் ஏற்றி பார்த்தாச்சு, எதுக்குமே அந்த ஃபீவர் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா மேபி அது டெங்குவாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணுவாங்க. அதில் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இருக்கும், உனக்கே தெரியும். அதில் பிளேட்லெட்டோட கவுண்ட்டை வந்து பார்ப்பாங்க. நார்மலாக நமக்கு வந்து 10,000 to 11,000 பிளேட்லெட்டோட நார்மல் வேல்யூ. அப்போ அதை தாண்டி இல்லாமல் குறையும் போது இதுதான் வந்து நார்மல் வேல்யூ, இதுக்குள்ளே இல்லாமல் குறைஞ்சிருக்கு, பிளட்டோட பிளேட்லெட்டோட கவுண்ட் வந்து குறையுது அப்படின்னா அவங்களுக்கு டெங்கு வைரஸால், டெங்குவை காஸ் பண்ணக்கூடிய வைரஸால் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அடுத்த ட்ரீட்மெண்ட்ஸை ஆரம்பிப்பாங்க. வாமிட்டிங் அண்ட் அப்டாமினல் பெயின், வயிறு வலி இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட்டிங் எடுப்பாங்க, டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங், அவங்களால ப்ராப்பராக மூச்சு விட முடியாது, மைனூட் ஸ்பாட்ஸ் ஆன் த ஸ்கின் சிக்னிஃபையிங் த ப்ளீடிங் வித்தின் த ஸ்கின் ஆர் ஆல்சோ அசோசியேட்டட் வித் டெங்கு ஃபீவர். அவங்களுக்கு டெங்கு இருக்குது அப்படின்னா ப்ளீடிங், அதாவது அங்கங்கே காய மாதிரி ஏற்பட்டு ஸ்கின்லேருந்து ரத்தம் வழிகிற மாதிரி இருக்கும், மைனூட்டாக சின்ன சின்ன அம்மை போடுற மாதிரி சின்ன சின்ன ஸ்பாட்ஸ், அதாவது குழியாக ஆகி அதுலேருந்து ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். தென் பேராசிட்டமால் இஸ் given to reduce the fever. அவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காய்ச்சலை வந்து குணப்படுத்துறதுக்கு, ஃபீவர் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா பேராசிட்டமால் கொடுப்பாங்க. அண்ட் தென் உடம்பு வலியை போக்குறதுக்கும் கம்ப்ளீட் ரெஸ்ட் அண்ட் இன்க்ரீஸ்டு இன்டேக் ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் எசென்ஷியல். டெங்கு வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு தேவை. அண்ட் தென் தண்ணி கண்டென்ட், லிக்விடான ஐட்டம்ஸ், ஃப்ளூயிடாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதிகமாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கொஞ்சத்துக்கு கொஞ்சம். அது ரெண்டும் தான் இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் வெக்டார் பார்ன் டிசீஸில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஃபிலேரியா அப்படின்றத பற்றி, ஓகேவா? ஃபிலேரியா அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஃபிலேரியாசிஸ் இஸ் எ மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம் இன் இந்தியா. இந்தியாவில் ஏற்படக்கூடிய டிசீஸ், வெக்டார் பார்ன் டிசீஸில் ஃபிலேரியா அப்படின்றது ஒன்று. இது என்ன அப்படின்னா, திஸ் டிசீஸ் இஸ் காஸ்டு பை நெமட்டோட் வார்ம் ஒச்சரேரியா பான்கிராஃப்டி. அதாவது நெமட்டோடு தான் இதை வந்து காஸ் பண்ணக்கூடியது. ஒரு புழு, தட்டை புழு, அந்த மாதிரி புழுக்களோட இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்ம் தான் வந்து ரீசனபிளாக இருக்குது இந்த டிசீஸை காஸ் பண்ணுறதுக்கு. அதோட நேம் வந்து உச்சரேரியா பான்கிராஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. த அடல்ட் வார்ம்ஸ் ஆர் யூஷுவலி ஃபவுண்ட் இன் த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஆஃப் மேன். என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வார்ம்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்ஸ் ஆஃப் மேன், நம்மளோட உடம்புல லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், நிணநீர் மண்டலம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த அடல்ட் வார்ம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. இந்த ஃபிலேரியா அப்படின்ற டிசீஸ் வந்து எது மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா இது வெக்டார் பார்ன் டிசீஸ்ன்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். ஸோ கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ அப்படின்றது தான் இந்த இடத்துல கேரியராக யூஸ் ஆகுது. இந்த ஃபிலேரியா அப்படின்ற டிசீஸை காஸ் பண்ணுறதுக்கு, இந்த நெமட்டோட் வார்மை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன்குபேஷன் பீரியட் ஆஃப் ஃபிலேரியல் வார்ம் இஸ் 8 to 16 months and the symptoms include acute infection, fever, inflammation in lymph glands. அந்த நிணநீர் மண்டலத்தோடு இருக்கக்கூடிய லிம்ஃபாட்டிக் கிளாண்ட்ஸ், அதாவது சுரப்பிகள் எங்கெல்லாம் இருக்கும் நம்ம உடம்புல, அந்த சுரப்பிகள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வீங்கி போயிருக்கும், இன்ஃப்ளமேஷனாக வீங்கி போயிருக்கிறது. தென் ஃபீவரும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்யூட் அப்படின்னா தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருக்கும் ஃபிலேரியாசிஸ். தென் இதோட அதர் நேம் அப்படின்னா எலிஃபேண்டியாசிஸ் சொல்லுவாங்க, யானைக்கால் நோய் அப்படின்னு இதை வந்து நம்ம சொல்லுவோம். எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லெக் போர்ஷன், ஸ்க்ராட்டம் அண்ட் தென் ஆர்ம்ஸ், கை கால் எல்லாத்தையுமே இது வந்து அஃபெக்ட் பண்ணும். யானைக்கால் நோய் இருந்ததுன்னா அவங்களோட கை கால் எல்லாமே வீங்கி போய் இருக்கும், ஓகேவா?
தென் இப்போ இது வந்து மேக்ஸிமம் வெக்டார் பார்ன் டிசீஸில் மேஜராக நம்ம பார்த்தது எல்லாமே கேரியராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது மஸ்கிட்டோவை பற்றி தான் பார்த்துருந்தோம். ஸோ அப்போ மஸ்கிட்டோவை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணால் நம்ம இந்த டிசீஸ் வராமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் உனக்கு சம் நோட்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரிவென்ஷன் ஆஃப் மஸ்கிட்டோ பைட்ஸ் பை யூஸிங் த மஸ்கிட்டோ நெட்ஸ், மஸ்கிட்டோ ஸ்க்ரீன்ஸ், மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மஸ்கிட்டோ கடிக்காமல் நம்மளை இருக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம வீட்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், கொசு வலை யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் மஸ்கிட்டோ ஸ்க்ரீனு உள்ளே வராமல் இருக்க ஜன்னலில் அடித்து யூஸ் பண்ணலாம். தென் ரிப்பல்லன்ஸ் அப்படின்னும் போது கொசுவத்தி இந்த மாதிரி. தென் ஆயில்மெண்ட், ஓடமாஸ் மாதிரி ஆயில்மெண்ட் நம்ம மேலே தடவிக்கிட்டோம் அப்படின்னா பைட் பண்ணாது, அது கடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எலிமினேஷன் ஆஃப் ப்ரீடிங் பிளேசஸ் பை ப்ரொவைடிங் அடிக்வைட் சானிடேஷன், அண்டர்கிரவுண்ட் வேஸ்ட் வாட்டர் டிஸ்போசல் சிஸ்டம் அண்ட் ட்ரைனேஜ் ஆஃப் ஸ்டாக்னன்ட் வாட்டர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரீடிங் பண்ணுறது, கொசு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அது இனப்பெருக்கம் செஞ்சு அந்த இடத்துல அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம எப்படி தடுக்கணும் அப்படின்னா அடிக்வைட் சானிடேஷன், சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து என்ன பண்ணுவோம், ட்ரைனேஜ் இல்லைன்னா நம்ம பாத்ரூம்லேருந்து போகக்கூடிய தண்ணி எல்லாமே ஸ்டாக்னண்ட்டாக தேங்கி எங்கேயாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மஸ்கிட்டோ என்ன பண்ணும், ஸ்ப்ரெட் பண்ண அதிகமாக ப்ரீடிங் பண்ண ஆரம்பிக்கும், இனப்பெருக்கம் செய்யும். அது ஒரு நாளைக்கு எவ்வளோ லட்சக்கணக்கில் முட்டையிட்டு அது பாட்டுக்கும் ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அப்போ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு வீட்டை சுற்றி தேங்கி இருக்காமல் பார்த்துக்கணும். அடுத்தது வேஸ்ட் வாட்டர் சிஸ்டத்தை வந்து அண்டர் கிரவுண்டில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அண்டர் கிரவுண்ட் அப்படின்னும் போது ட்ரைனேஜ்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் அதை என்ன பண்ணியிருக்கணும், பூமிக்கு கீழே இறங்குற மாதிரியும், தென் வருஷத்துக்கு 1 year க்ளீன் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இருக்கணும். மேலே வந்து எப்பயுமே நம்ம வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மஸ்கிட்டோட ப்ரீடிங்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன், கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் இன் எனி அன்கவர்டு கண்டெய்னர்ஸ் சச் அஸ் வாட்டர் டேங்க், பாட்ஸ், ஃப்ளவர் பாட்ஸ், டிஸ்கார்டட் டயர்ஸ் should be avoided. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் இன் எனி அன்கவர்டு கண்டெய்னர், தண்ணியை வந்து மேக்ஸிமம் நம்ம எப்பயுமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர்ஸ் இருந்தாலுமே நம்ம இப்போ வீட்டில் எல்லாருமே பெரிய பெரிய பாரல் மாதிரி வச்சுலாம் பிடிக்க யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது க்ளோஸ்டு ஒன்றா அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டரை வந்து அன்கவர்டு, நம்ம சுத்தமாக அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுத்து சேவ் பண்ணி வச்சாலும் நம்ம அப்படியே திறந்து போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதில் என்ன பண்ணோம், மஸ்கிட்டோ வந்து ப்ரீட் பண்ண தான் ஆரம்பிக்கும், இனப்பெருக்கம் செய்ய தான் ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. தென் தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் எது இருந்தாலுமே அதையுமே க்ளீனப் பண்ணுங்க அப்படின்றாங்க. கண்ட்ரோல் of mosquito larva by spraying oil on stagnated water bodies. எங்கெல்லாம் தண்ணி வந்து தேங்கி இருக்கோ அந்த இடத்துலலாம் மஸ்கிட்டோவோட லார்வா, அதாவது இளம் உயிரியாக இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, அடல்ட் மஸ்கிட்டோஸ் கேன் பி கில்டு பை ஸ்ப்ரேயிங் த இன்செக்டிசைட்ஸ். பூச்சிக்கொல்லி மருந்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வளர்ந்த, அதாவது அடல்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மஸ்கிட்டோவை கில் பண்ணுறதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி கொசு மருந்தெல்லாம் அடிக்கலாம், ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அப்ளிகேஷன் ஆஃப் சிட்ரனெல்லா ஆயில் ஆர் யூக்லிப்ஸ் ஆயில் ஆன் த எக்ஸ்போஸ்டு ஸ்கின். நம்ம இதில் ஓடமாஸ் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி சிட்ரனெல்லா ஆயிலும் யூக்லிப்டஸ் ஆயிலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஃபார் த மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உன்னோட புக்கில். தேங்க்யூ டு ஆல்.